நிறைய பொதுமக்கள் டிஜிட்டல் அரெஸ்ட்னு ஒரு ஸ்கேமில் ஏமாறுகிறார்கள். அக்கௌண்ட் டீட்டெயில் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு வயதானவர்களாக தனியாக இருக்கும் முதியவர்களை பார்த்து குறிவைக்கிறார்கள். உங்கள் பையன் போதை மருந்து கடத்தினதா கனடாவில் மாட்டிவிட்டார். டிஜிட்டல் அரெஸ்ட்ல நீங்க வச்சிருக்கீங்க. டோன்ட் டச் யுவர் ஃபோன். அந்த ஃபோன்ல தானே பேசிட்டு இருக்கீங்க. ஃப்ரீஸ். என்கிட்ட எல்லாம் டிஜிட்டல் அரெஸ்ட்னு சொன்னா நான் இப்படி பதில் சொல்லுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பிசிக்கல் அரெஸ்ட்டுக்கே பயப்படுறாங்க. காவல்துறையை நான் தொடர்ந்து விமர்சனம் செஞ்சுட்டு வரேன். இந்த நேரத்தில் அவர்கள் சார்பாக என்னிடம் ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த நிறைய பொதுமக்கள் டிஜிட்டல் அரெஸ்ட்னு ஒரு ஸ்கேமில் ஏமாறுகிறார்கள். அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வு நீங்கள் உங்கள் ஷோவில் சொல்லுங்கள் சார் அப்படின்னா, அதெல்லாம் தாராளமாக சொல்கிறேன். நான் உங்களையும் திட்டுவேன், ஆனால் நல்ல விஷயங்களையும் நான் சொல்லுவேன் அப்படின்ட்டு. இந்த டிஜிட்டல் அரெஸ்ட்னா என்னன்னு தெரியுமா? தெரியாது, சொல்லுங்கள். டிஜிட்டல் அரெஸ்ட்னா என்னென்னா, உங்களுக்கு ஒரு ஃபோன் வரும். குறிப்பாக அந்த டிஜிட்டல் அரெஸ்ட்டு ஸ்கேமில் ஈடுபடுகிறவர்கள் அக்கௌண்ட் டீட்டெயில் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு வயதானவர்களாக தனியாக இருக்கும் முதியவர்களை பார்த்து குறிவைக்கிறார்கள். இப்போது உங்கள் அப்பாவும் அம்மாவும் சென்னையில் இருக்காங்க, நீங்கள் அமெரிக்காவில் வேலை செய்கிறீங்க. உங்களுக்கு பேங்க்கில் ஒரு 3 கோடி ரூபாய் டெபாசிட் போட்டு வச்சுருக்கீங்கன்ற விவரம் அந்த அவர்களுக்கு எப்படியோ தெரிந்து விடுகிறது. அங்கேருந்து ஃபோன் வரும். உங்கள் பையன் போதை மருந்து கடத்தினதா கனடாவில் மாட்டிவிட்டார். உங்களுக்கு இது தொடர்பாக மும்பையிலிருந்து சிபிஐ அதிகாரிகள் வீடியோ காலில் வருவாங்க, நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த வீடியோ காலில் பேசின அனுபவம் இருக்காங்க. அந்த வீடியோ காலில் வரும்போது அங்கே யூனிஃபார்ம்லாம் போட்டு ஒருத்தன் உட்காந்துருப்போம். நான் உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் எங்கேயும் நகரக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே விவரம் தெரியாது இல்லையா? பையன் கனடாவில் மாட்டிக்கிட்டான், போதை மருந்து கடத்தி மாட்டிக்கிட்டான், ஹவாலாவில் பண்ணி மாட்டிக்கிட்டான். அப்போது உங்களையும் அரெஸ்ட் பண்ணுறேன்னு சொன்ன உடனே விவரம் தெரியாதவர்கள் அப்படியே அமர்ந்திருப்பார்கள். இது மாதிரி 24 hours 30 ஹவர்ஸ்லாம் பாத்ரூம் போர்டு கூட பர்மிஷன் கொடுக்காமல் அப்படியே வீடியோவில் வச்சுருப்பாங்க. இப்போது நாங்கள் குறிப்பிடும் இந்த எண்ணுக்கு உங்களோட வங்கி கணக்குலேருந்து இவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. சென்னை ஜூரிஸ்டிக்ஷனில் மட்டும் 100 கோடி ரூபாய் அமர்ந்திருக்காங்க. 100 கோடி ரூபாய்னா கணக்கு போட்டுருங்க. ஃபோன் பண்ணி அந்த மகள் கிட்ட விசாரிக்கலாம். ஆனால் டிஜிட்டல் அரெஸ்ட்ல நீங்கள் வச்சிருக்கீங்க. டோன்ட் டச் யுவர் ஃபோன். அந்த ஃபோனில் தானே பேசிட்டு இருக்கீங்க. ஃப்ரீஸ். அவங்க ரொம்ப கரெக்டான ஆளை பார்த்து தேர்ந்தெடுத்து வயதானவர்கள், தனியாக இருப்பவர்கள், பணம் வைத்திருப்பவர்கள். என்கிட்ட எல்லாம் டிஜிட்டல் அரெஸ்ட்னு சொன்னால் நான் இப்படி பதில் சொல்லுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பிசிக்கல் அரெஸ்ட்டுக்கே பயப்படுறாங்க. இது போல வல்னரபுளான பீப்புளை பார்த்து சொல்கிறாங்க. அவங்க இந்த வயதானவர்கள் பெரும்பாலும் பணம் வச்சுருக்கவங்க இது பற்றிய விழிப்புணர்வு இல்லாமல் டிஜிட்டல் அரெஸ்ட்னு அப்படியே உட்காருது. வீடியோ காலில் 3 மணி நேரம் 4 மணி நேரம் 10 மணி நேரம் அசையாதீங்க, அப்படியே உட்காருங்க. அங்கே அந்த பக்கம் பேசுகிறான்ல, யூனிஃபார்ம் போட்டு உட்காந்துருப்பான். பின்னாடி சிபிஐன்னு பெருசாக இருக்கும், இல்லை இந்தியன் ஃப்ளாக் இருக்கும், என்சிபின்னு இருக்கும். அப்படியே பின்னாடி மைக்கில் இந்த போலீஸ் சத்தம்லாம் கேட்கும். ஒரு சினிமா செட்டு மாதிரி வச்சுருப்பாங்க. இது சரி, இப்போ நீங்கள் தப்பிக்கணும், உங்கள் பையனை போட்டோன்னா மரண தண்டனைன்னு வாங்க, எப்படியாவது கொடுத்து இதை காப்பாற்றிடணும்னு சொல்லிட்டு பணத்தெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி முடித்தோடனே டிஜிட்டல் அரெஸ்ட் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுட்டு போயிடுவாங்க. நம்மளை எவனோ ஒருத்தன் நல்ல மண்டையை கழுவி ஏமாத்திட்டான்றது இவர்களுக்கு புரிய வரும்போது அந்த பணம் போயிருக்கும். அந்த பணம் எங்கே சார் போகுது அப்படின்னு கேட்டேன். இவங்க ஒரு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்கிறாங்களா, அங்கேருந்து இன்னொரு அக்கௌண்ட், அங்கேருந்து இன்னொரு அக்கௌண்ட், அங்கேருந்து இன்னொரு அக்கௌண்ட், 20 அக்கௌண்ட் வரைக்கும் மாறுதான். இந்த 20 அக்கௌண்ட் எப்படி பண்ணுறாங்கன்றது ஒன்று இருக்குல்ல. இப்போது லியோவுக்கு வேலை இல்லை, சும்மா இருக்காரு. ஒருத்தன் வருவான், பஸ் உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில் மட்டும் கொடுங்க, இல்லைனா எனக்காக உங்கள் ஆதாரை வச்சு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுங்க. மியூல்னு சொல்கிறாங்க, மியூல் அக்கௌண்ட்டுன்னு சொல்கிறாங்க. இவர் ஓப்பன் பண்ணி கொடுப்பாரு. உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 10 லட்ச ரூபா வரும். நீங்கள் ஒரு 50,000 எடுத்துகிட்டு ஒரு 9,50,000 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னா, ஒன்றுமே இல்லாமல் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு 50,000 கிடச்சா லியோவுக்கு சந்தோஷம் தானே? கசகுதா? ஸோ லியோ ஓகே அப்படின்னு சொன்ன உடனே 10 லட்ச ரூபா அக்கௌண்ட்டில் விழுந்த உடனே லியோ 9.5 லட்ச ரூபா அல்லது 9 லட்ச ரூபாயை அவங்க சொல்கிற இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். மாற்றவங்க யாருன்னு கேட்டால் லியோ தான் மாட்டுவார். ஏன்னா இந்த அக்கௌண்ட்லேருந்து முதல்ல ட்ரான்ஸ்ஃபர் வருது லியோ அக்கௌண்ட்டுக்கு. லியோ அக்கௌண்ட்லேருந்து இப்போ ஜெயபிரகாஷ் அக்கௌண்ட்டுக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே போய் ஜெயபிரகாஷ் பிடிச்சா ஜெயபிரகாஷ் அந்த 9.5 லட்சத்துலேருந்து 50,000 எடுத்துகிட்டு 9 லட்சத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். இப்படி போய் ஒரு ஸ்டேஜில் ஹவாலால் மாதிரி துட்டு வெளில போயிடுது. அந்த டிரான்சாக்ஷன் எப்படி நடக்குதுன்னு கேட்டேன். இப்போ நான் ஒரு ஹவாலா ஆப்ரேட்டர். ஹவாலா எப்போவுமே கேஷில் தான், உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த ஹவாலா பரிவர்த்தனையில் ஈடுபடும் ஒரு நபரிடம் போயிட்டு, சார் அவங்க அக்கௌண்ட்டில் 10 லட்ச ரூபா போடுறேன், எனக்கு கேஷாக 10 லட்ச ரூபா கொடுங்கன்னா அவனுக்கு நான் கசகுதா? கொடுத்துருவாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு வருடமாக தான் இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் ரொம்ப பாப்புலர் இருக்குது. இப்போ ரீசெண்ட் டேஸில் கால் பண்ணும்போது ஒரு வருது எச்சரிக்கை வருது. இது இந்தியா பூரா நடக்குது. இந்த பணம் அல்டிமேட்டாக கம்போடியா இது போன்ற நாடுகளுக்கு போயிடுது. அல்டிமேட்டாக அதை ரீச் பண்ண முடியாது. இன்னொன்று நமது நிகழ்ச்சி வாயிலாக சொல்லிக்கொள்ள விரும்புவது, ஒருவேளை நீங்கள் இது போல் இந்த டிஜிட்டல் அரெஸ்ட்டில் மாட்டி ஏமாந்துருந்தீங்கன்னா உடனடியாக காவல்துறையை அணுகணும். அந்த டைம் ரொம்ப முக்கியம். அதில் நீங்கள் இன்றைக்கி வெள்ளிக்கிழமையா, இன்றைக்கி நடக்குது, நீங்கள் புதன்கிழமை போய் கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ளே பணம் வெளிநாட்டுக்கே போயிடும்.
நீங்கள் இன்றைக்கி நடந்து இன்றைக்கே புகார் கொடுத்தீங்கன்னா பட்டுன்னு அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுறாங்க. ஒரு ஸ்டேஜில் இந்தியாவிலே நிறுத்திடுறாங்க. பெருமளவு பணத்தை ரெக்கவரி பண்ண முடியுது. இந்த மியூல் அக்கௌண்ட்ஸ்னு சொன்னால இந்த மியூல் அக்கௌண்ட்ஸ்லாம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், எங்கெங்கேயோ இருக்காங்க, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட்னு இருக்காங்க. இங்கேருந்து நமது அதிகாரிகள், இந்த ஆய்வாளர் தான் நம்மளை ஹாரஸ் பண்ணுற அதே அதிகாரிகள் தான் போய் அங்கெல்லாம் போய் அக்யூஸ்டை பிடிச்சிக்கிட்டு வராங்க. நீங்கள் இன்னைக்கு ஆஜரானீங்களே நீதிபதி, அவர்கிட்ட தான் இந்த சைபர் கிரைம் மொத்தமும் கிட்டத்தட்ட அவர் தான் ஜூரிஸ்டிக்ஷன். இந்த கோர்ட்டில் போன இந்த திருடு போன சொத்துக்களை திருப்பி வாங்குறதுல இதே மாதிரி இப்போ நீங்கள் போய் இன்றைக்கி ஷூட்டிங் நின்னீங்களா இதே மாதிரி ப்ரொசீஜர் இருந்துச்சு. உங்கள் பணம் தான் திருடு போயிருக்கோம். அந்த பணத்தை நீங்கள் திருப்பி வாங்குறதுக்கு நீங்கள் 6 மாதம் கோர்ட்டு கலைய வேண்டியிருக்கும். இன்றைக்கி வாங்கணுவாங்க, நாளைக்கு வாங்கணுங்க, வக்கீல் இப்படி ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்ண அப்படிலாம் இருந்துச்சு. நீங்கள் அப்பியர் ஆனால் இந்த சைதாப்பேட்டை நீதிபதி இந்த ப்ராசஸை ரொம்ப எளிமைப்படுத்தி மக்களுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக பணம் கொடுப்பதற்கு அவர் ஒரு உத்தரவு பண்ணி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் போயிட்டு ஃபார்ம் சப்மிட் பண்ணாங்க. சப்மிட் பண்ணோன்னா அவர் டக்குன்னு பேங்க் ஆதரைஸ் பண்ணுறாரு. பட்டுன்னு நேராக பணத்தை பறி கொடுத்தவர்களின் வங்கி கணக்குக்கே பணம் போயிடுது. கோர்ட்டுக்கு நீ போவேனா. அது மாதிரி எளிமைப்படுத்தி வேலை செஞ்சுட்ருக்காங்க. இதில் ஐ திங்க் மிஸ்டர் சுல்தான், எனக்கு சரியாக நினைவில்லை, சுல்தான் என்று நினைவு. அவர் நீங்கள் போனீங்களே இன்றைக்கி பார்த்தீங்களா, அந்த நீதிபதி தான் ரொம்ப குயிக்கான ப்ராசஸை பண்ணி வேகமாக பணத்தை பறிகொடுத்தவர்களுக்கு பணம் திரும்ப கிடைப்பதில் அந்த நீதிமன்றம் அதிக அளவு உதவுகிறது அப்படின்ட்டு இன்றைக்கி ரொம்ப பாராட்டுதலோடு காவல்துறை அதிகாரிகள் சொன்னாங்க. அதே நேரத்தில் இது ஒரு சில தனியார் வங்கிகள் குறிப்பாக HDFC, ICICI, ஆக்சிஸ் வங்கி, இந்த 3 வங்கிகள் மட்டும் பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு எவ்வளவு முட்டுக்கட்டைகளை போடணுமோ அவ்வளோ முட்டுக்கட்டைகளை போடுகிறார்கள் என்று சொல்கிறார்கள். இப்போ எப்படின்னா, இப்போது லியோவோட பணம் ஒரு 50 லட்ச ரூபா போயிடுச்சு. இவங்க ப்ராசஸ் பண்ணி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்போது பாம்பேயில் இருக்க ஒரு வங்கிக்கு போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, பாம்பேயில் இருக்க அந்த வங்கிக்கு இங்கேருந்து இந்த கோர்ட் ஆர்டர், ஒரு சைதாப்பேட்டை கோர்ட் ஆர்டரை பாம்பேக்கு அனுப்பிச்சோடனே அவங்க வந்து டக்குன்னு அந்த பணத்தை ரிலீஸ் பண்ணி எங்கேருந்து வந்துச்சோ அந்த அக்கௌண்ட்டுக்கு திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க. இந்த தனியார் வங்கிகள் என்ன பண்ணுறாங்களாம், இந்த கோர்ட் ஆர்டர் வருது இல்லை, சைதாப்பேட்டை கோர்ட் ஆர்டர் ரிலீஸ் பண்ணுங்கன்னு, இதுக்கு எதிராக உயர்நீதிமன்றம் போகிறாங்க. நாங்கள் உடனடியாக இந்த வழக்கு முடியும் வரை நாங்கள் இந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியும். இந்த 3 வங்கி குறிப்பாக ICICI, HDFC அண்ட் இது தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள்னு கேட்டால் ப்ராம்ப்டாக ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த ஸ்கேம்ஸ்டர்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னா தனியார் வங்கிகளை அவர்கள் முன்னுரிமை கொடுக்கிறார்கள். ஸோ இந்த ப்ராசஸ் மெயினாக நீங்கள் வந்து இது சொல்லுங்கள். முதியவர்கள் அவர்கள் தான் அவங்க, ஏன்னா வெளி உலக தொடர்பே இல்லாமல் இருக்காங்க. அதுவும் பணம் அதிகமாக பேங்க்கில் ஒரு 2 கோடி 3 கோடி டெபாசிட் வச்சுருப்பாங்க. யார்ட்டையாவது போய் பழகுனான்னா நம்மகிட்ட கடன் கேட்டுருவான்னு சொல்லிட்டு யார்ட்டையும் பேசுறது இல்லை. அவங்க வந்து ரொம்ப நம்ம பத்திரமா பாதுகாப்பாக இருக்கிறோம்னு நினச்சிட்டு இந்த மாதிரி ஆள்கிட்ட போய் மொத்தமாக விட்டுறது. அதாவது எப்படி பணத்தை எடுக்கிறாங்கன்னா, அக்கௌண்ட்டை தொடச்சிட்டு செலவுக்கு கூட 10 பைசா இல்லாதவர்களுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அண்டு அவங்க தடுமாறி யோசிச்சு லைஃப் சேவிங்ஸ் போயிடுச்சு. நீங்கள் ஒரு 70 வயசு இருக்குது, லைஃப் சேவிங்ஸ் போய் அக்கௌண்ட்டில் இருக்க மொத்தமும் போச்சுன்னா இதனால் அவர்களுக்கு ஏகப்பட்ட ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவாங்க. இது நாங்கள் எவ்வளவோ அறிவிப்பு பண்ணுறோம், விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம், மீண்டும் மீண்டும் இது நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னாங்க. ஸோ இதை இப்போ சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள், அதை சொல்லிவிடுவேன். அதுக்கப்புறம் இப்போ நான் நம்ம விஷயத்துக்கு வரேன்.